வணக்கம். மற்றொரு பதிவில் இணைந்திருக்கின்றோம். இலங்கை அரசாங்கம் தற்போது முன்னெப்போதும் இல்லாத வகையில் தொடர்ச்சியான நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டுதான் வருகிறது. குறிப்பாக நிதி சார்ந்த மோசடிகளும் அதே நேரத்தில் அதை எதிர்கொள்ளக்கூடிய சவால்களும் என்று பல விடயங்களை நாங்கள் இப்போது அடுக்கிக் கொண்டே போகலாம். குறிப்பாக பொதுமக்களுடைய வரிப்பணமும் நாட்டினுடைய அந்நிய செலவாணி கையிருப்பும் எங்கே போகிறது என்ற ஒரு கேள்வி தற்போது எழுப்பப்பட்டிருக்கிறது. இதனிடையில் பார்க்கிற போது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கடந்த கால ராஜபக்சர்களுடைய அவர்களுடைய செயல்பாடுகள் அதனூடான அதிருப்தி என்பதுதான் தற்போது இந்த புதிய அரசாங்கத்தினுடைய தோற்றத்திற்கு காரணமாக இருந்திருக்கிறது. நடந்த ஊழல்களையும் கடந்து வந்த கஷ்டங்களையும் மக்கள் நன்கு அறிந்து கொண்டவர்கள். எனவே பல்வேறுபட்ட இழப்புகள் எங்களுக்கு தெரியும். எனவே அந்த இழப்புகள்ல இருந்துதான் ஒரு தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக புதிய அரசாங்கத்தை உருவாக்கி கொண்டார்கள். ஆனால் அந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் தற்போது இவ்வளவு தூரம் இருக்கிறது என்பது தொடர்பான இந்த நிதி மோசடி தொடர்பாக வெளிவருகிற போதுதான் ஒரு கேள்வியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இப்போது அரசாங்கத்திற்கும் பொதுமக்களுடைய அந்த நம்பிக்கை என்பது நிச்சயமாக இருக்கு, இல்லைன்னு சொல்லி நாங்கள் கடந்துவிட முடியாது. ஆனாலும் அந்த நம்பிக்கை எவ்வளவு தூரம் நிலைத்து நிற்கும் என்பதுதான் தற்போது வந்திருக்கக்கூடிய அடுத்தடுத்த விடயங்கள் எல்லாம் யோசிக்க வைக்கிறது. எனவே இந்த அரசாங்கம் பதவியேற்றதில் இருந்து ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் மக்கள் மனத்தில் எப்போதுமே இந்த அரசாங்கத்தின் மீதான நல்ல ஒரு அபிப்பிராயம் என்பது இருந்து வந்திருக்கிறது. குறிப்பாக ஏதாவது ஒரு தவறுகள் வருகிற போது இது முன்னைய அரசாங்கத்தினுடைய தவறுகளாக இருக்கும்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இல்லை இது கீழே இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய தவறு என்று சொல்லி அதை கடந்து போகக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் அடுத்தடுத்து வந்திருக்கக்கூடிய நிதி மோசடிகள் அரசாங்கம் என்னதான் சொன்னாலும் இது எவ்வளவு தூரத்துக்கு இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு திருப்திகரமானதாக அமைய போகிறது என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எனவே கசப்பான அனுபவங்களுக்கு பிறகுதான் புதிய அரசாங்கத்தினுடாக ஆட்சி அமைந்தது. எனவே மாற்றத்தை தான் மக்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் இன்று அந்த மாற்றம் என்பது எப்படியாக இருக்கிறது என்பது ஒரு கேள்விக்குறி. அண்மையில் வெளியாக இருக்கக்கூடிய நிதி மோசடிகள், அடுத்தடுத்து நிதி காணாமல் போதல் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் முக்கியமாக அந்த விசாரணையில் மிக முக்கியமாக இருந்தவர், அவருக்கு தான் இந்த நிதி தொடர்பாக தெரியும் என்பவர் தற்போது அவர் மரணம் அடைந்திருக்கிறார். எனவே இது நாங்கள் கொலை என்று சொல்லி நாங்கள் சொல்லிவிட முடியாது. தற்போதுதான் அது தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுகிறது. அதனால அது ஒரு மரணம் என்று சொல்லித்தான் நாங்கள் இப்போது வரை அதனை கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதே நேரத்தில் பார்க்கிற போது அது இணைய திருட்டாக இருக்கலாம், அல்லட்டி அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிஸ் அவருடைய கருத்துக்களாக இருக்கலாம். அதாவது சில விஷயங்களை அவர்கள் வெளிப்படையாக தெரிவித்தாலும் கூட இந்த நிதி சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டு போறார்கள். காணாமல் போயிருக்கிறது, ஹேக் பண்ணியிருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய தொகையை எப்படி நீங்கள் ஒரேடியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. இதே நேரத்தில் பார்க்கிற போது $6,25,000 அமெரிக்க டாலர்கள் வரையில் தற்போது பணம் ஒன்று காணாமல் இருப்பதாக மற்றும் ஒரு நிதி மோசடி தொடர்புடையும் அண்மையில் செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. மொத்தமாக பார்க்கிற போது 3 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட அது ஒரு 90 கோடி ரூபாய்க்கு மேலே, 100 கோடி என்று நாங்கள் சொல்லலாம். அவ்வளவு நிதி கணக்கில் இருந்து காணாமல் போயிருக்கிறது. எனவே பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது, ஆனால் அந்த பணம் அவர்களுக்கு செல்லவில்லை என்ற அமைச்சருடைய விளக்கம் என்பது வேடிக்கையாக இருக்கிறதுன்னு சொல்லியும் நலிந்த ஜேதிசா இது தொடர்பாக கூறுகிற போது சில கருத்துக்கள், எதிர்மறையான கருத்துக்கள் எதிர்க்கட்சிகளிடம் இருந்து வந்திருந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே பொறுப்புள்ள நிதி அமைச்சருடைய பேச்சு என்பது வேடிக்கையானதாக இருந்தது. எனவே இவர்கள் இவ்வளவு நிதி காணாமல் போகிற போது என்ன செய்தார்கள், எப்படியாக இப்படி மக்களுடைய பணங்களை அலட்சியமாக விட்டார்கள் என்பதுதான் இங்கு ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. எனவே அந்த நிதி சம்பந்தமாக பார்க்கிற போது குறிப்பாக இந்த நிதியில மிக முக்கியமாக இருந்தவர்களுடைய வீடுகளுக்கு சென்று சில நேரங்களில் போராட்டங்கள் கூட முன்னெடுக்கப்பட்டிருந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வகையில் மிக முக்கியமாக இன்றைய நாளில் வந்திருக்கக்கூடிய விடயம், நிதியமைச்சனுடைய வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தினுடைய உதவி பணிப்பாளராக செயல்பட்ட ரங்க ராஜபக்ஷ என்பவர் நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். இது தற்கொலையா அல்லது கொலையா என்பது தொடர்பான விசாரணைகள் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சம்பவம் என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பாக அவருடைய உடல் கிடந்த இடத்திற்கு பக்கத்திலேயே ஒரு இரத்தக்கரை படிந்த கத்தி ஒன்றும் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. திரைசேரியில் இருந்த ஹேக்கர்களினால 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் திருடப்பட்டமை தொடர்பான விசாரணைக்காக திணைக்களத்திற்கு இவர் உட்பட மேலும் சிலர் 3 அதிகாரிகள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதே நேரத்தில் இவர்களுடைய பதவி
பதவியில இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிட்டு கூறக்கூடிய விடயம். இந்த வகையில உயிரிழந்த அதிகாரி தன்னுடைய பதவி காலத்திலையும் இடைநீக்கம் செய்யப்பட்ட பின்னரும் குறிப்பாக அவருடைய வெற்றிலை தோட்டத்தினுடைய செயல்பாடுகளில் தான் ஈடுபட்டிருக்கிறார். தொடர்ந்து அந்த பணியை தான் கண்காணித்து வருகிறார்னு சொல்லப்படுகிறது. எனவே அப்படியாக இருக்கிற நேரத்தில் தான் இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தான் அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். இதே நேரத்தில் இன்றைய தினம் பரிசோதனையும் இடம்பெறுகிறது. எனவே இது தொடர்பான விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. வெளிவந்ததன் பிற்பாடு இது கொலையா இல்லாட்டி தற்கொலையா என்பது தொடர்பான விடயங்கள் தெரிய வரும். இதே நேரத்தில் இவர் போலீஸ் விசாரணைகள்ல தப்பித்து வந்ததாக கூறப்படுகிறது. சில பொய்யான இப்படியான தகவல்கள் எல்லாம் பொய் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள் என்பது தொடர்பாக இனி விசாரணைகள் முடிவில் வரக்கூடிய தகவலின் அடிப்படையில் தான் சொல்ல முடியும். இதே நேரத்தில் குறிப்பாக இந்த பணப்பரிமாற்றம் தொடர்பாக பார்க்கிற போது உண்மையிலே அது தொடர்பான விடயங்கள் எல்லாருக்கும் தெரியும். எப்படி பணப்பரிமாற்றம் தவறுதலாக சென்றது என்ற விடயங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் இது ஒரு வேடிக்கையான விடயமாகத்தான் இருக்கிறது என்பதுதான் எதிர்க்கட்சிகளும் இல்லாட்டி இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கக்கூடிய கருத்தாக காணப்படுகிறது. அது மட்டுமன்றி இது தொடர்பாக ஆழமாக இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும். குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த அரசாங்கம் தான் மக்களுடைய நம்பிக்கையை கட்டி எழுப்பியிருந்தது. ஆனால் அந்த மக்களுடைய நம்பிக்கை என்பது இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாகவே கட்டி எழுப்புமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. தற்போது அடுத்தடுத்து இவ்வாறான குற்றங்கள் இடம்பெறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நிதி மோசடிகளில் வழிவகுத்திருக்கக்கூடியவர்களுடைய பின்னணி தொடர்களையும் ஆழமாக இந்த அரசாங்கம் ஆய்வு செய்ய வேண்டும். எனவே முக்கிய நபர்கள் இருந்தால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும். பணம் திருடப்பட்டால் அந்த திருடப்பட்ட பணத்திற்கு என்ன நடந்தது என்பது தொடர்பான முழுமையான விசாரணைகள் இடம்பெற்று காலதாமதமின்றி உடனடியாகவே அது தொடர்பான விளக்கங்களை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கிற போதுதான் இந்த ஆட்சி என்பது தொடர்ச்சியாகவே நிலைத்து நிற்கும், மக்களுடைய மனங்களிலேயும் நிலைத்து நிற்கும். அதே நேரத்தில் அவர்களுக்கான அடுத்து வரக்கூடிய காலங்களிலேயும் மக்கள் அதற்கான வாய்ப்பை கொடுப்பார்கள் என்பது இதுல மிக முக்கியமாக கூறிக்கொள்ளக்கூடிய விடயம். இதே நேரத்தில் இந்த உள்நாட்டில் ஒரு பக்கம் இந்த அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை இழக்கப்படுகிற சந்தர்ப்பத்தில் சர்வதேச நாடுகளும் கூட இனிவரும் காலங்களில் எப்படியாக நிதியை கொடுப்பார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு அச்சம் நிலை தான் காணப்படுகிறது. என்று சொன்னால் உள்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை உள்நாட்டு மக்களுடைய வரிப்பணம் மட்டுமன்றி ஏனைய பணங்களையும் அங்குதான் இவ்வாறு தான் காணாமல் போகியிருக்கிறது, திருடப்பட்டிருக்கிறது. எனவே இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் எப்படியாக எதிர்வரும் காலங்களில் இலங்கை மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விதத்தில் ஏதாவது ஒரு நன்கொடையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு நிதியோ சர்வதேச நாடுகளிடம் இருந்து எங்களுக்கு கிடைக்கும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. எனவே இந்த விதத்திலேயாவது அரசாங்கம் உடனடியாக தீர்வுகளை கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாட்டி தொடர்ச்சியாகவே இவ்வாறான மோசடி தொடர்பான விடயங்கள் அது தொடர்பான தீர விசாரிக்கப்படாமல் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இல்லாட்டி காலம் தாழ்த்தப்படுகிற சந்தர்ப்பத்தில் இல்லாட்டி தொடர்ச்சியாகவே இது போன்ற இன்னும் பல நிதிகள் களவாடப்படுகிற சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக மீண்டும் ஒரு அறகழிய இடம்பெறும் என்பதுதான் மிக முக்கியமாக கூறிக்கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கிறது. எனவே வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு விடயம் மிக முக்கியமான தற்போது பேசக்கூடிய ஒரு விடயம் தொடர்பாக பதிவு செய்திருக்கின்றேன். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.